ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றிக்கார கண்டலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் மொத்தம் 440க்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்குது. அதில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்ன அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஏற்கனவே இந்த கல்லூரியுடைய மேனேஜ்மெண்ட்டில் இன்னொரு கல்லூரி இருக்குது, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பாருங்கள். இப்போது இந்த காலேஜ், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கல்லூரி மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்லூரிக்கு நேரில் போய் பாருங்கள். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும் பார்க்காதீங்க, கல்லூரி முழுமையாக சுற்றி பாருங்கள். நீங்கள் சேரக்கூடிய, அதாவது நீங்கள் சேரணும்னு நினைக்கக்கூடிய கோர்சஸுக்கு ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப்ஸ், லேப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு பாருங்கள். பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களால் கட்ட முடியுமா, 4 வருடம் தொடர்ந்து கட்ட முடியுமா அப்படின்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்கள். இது போக இந்த கல்லூரி மட்டும் இல்லை, வேறு எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, கோர்சஸாக இருந்தாலும் சரி, அதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை உங்கள் கொஸ்டின் அனுப்பிச்சி வைங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை சொல்லுவாங்க, சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ், எப்படி இந்த கல்லூரி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்ன வாங்கியிருக்காங்க, கீ ஸ்ட்ரென்த் என்ன, இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற அனைத்து தகவலையும் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கூட பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஓகே, இந்த கல்லூரியை சுருக்கமாக எஸ்கேசிடின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரி ஏற்கனவே இன்னொரு கல்லூரி சொன்னோம் இல்லையா, அதுக்கு எஸ்கேசிஇடின்னு சொல்லுவாங்க, சரியா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. இது கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2722, சரிங்களா? ஸோ இது 1985ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி, சரிங்களா? இந்த கல்லூரியுடைய அட்ரஸ், இமெயில், வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டீங்க, உதாரணத்துக்கு காந்திபுரமில் டவுன் ஹால் ரோட்டில் இருக்கீங்கன்னா எப்படி இந்த கல்லூரிக்கு போகிறது அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, இப்போ காந்திபுரமோ இல்லை டவுன் ஹால் ரோட்டில் இருக்கீங்கன்னா அவினாஷ் ரோடு எடுத்துக்கோங்க, சரியா? இது லக்ஷ்மி மில் ஜங்ஷன் வழியாக போகும். ஸோ இது அப்படியே நேராக அவினாஷ் ரோடு வழியாக போனீங்கன்னா ஒரு 8 to 10 கிலோமீட்டர் ஓடினீங்கன்னா பெரிய நாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த ஊரை நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே அங்கே யார்ட்டா கேட்டுக்கோங்க, கோவைப்புதூர் ஜங்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, சரியா? ஸோ அந்த கோவைப்புதூர் ஜங்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட என்ன பண்ணிடலாம்னா, கோவைப்புதூர் ரோட்லேயே ஒரு 3-4 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கல்லூரி இருக்கும், சரிங்களா? ஓரளவுக்கு அங்கே எல்லாருக்குமே அந்த கல்லூரி தெரியும், ஏன்னா பழைய கல்லூரின்றதுனால எல்லாருக்குமே தெரியும், சரியா? இது கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 கிலோமீட்டர் இருக்குது. ஈரோட்லேருந்து 100 கிலோமீட்டர், சேலம்லேருந்து 160 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர், மதுரையிலேருந்து 230 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து 350 கிலோமீட்டர் இருக்குது, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கல்லூரியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தலாம். சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஎம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல். அதுக்கப்புறம் பிடெக்கில் ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது, பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குது, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கல்லூரியுடைய அக்ரிடேஷன் பார்க்கலாம். இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 7 கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. சிவில், இசிஇ, சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஐடி அண்ட் மெக்கானிக்கல், மொத்தம் 7 கோர்சஸ்க்கு என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. இது ஒரு மிக நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நேக் அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சைன் தான் கொடுக்குது. என்ஆர்எஃப் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 122வது இடத்துல, இன்ஜினியரிங் அடிப்படையில் பார்க்கும்போது 122வது இடத்துல இந்த கல்லூரி பிளேஸ் ஆகிருக்குது. ஸோ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி பற்றி என்னென்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தலாம். ஸோ நிறைய நியூமரஸ் ஹேக்கத்தான்ஸ், ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நடத்துகிறாங்க. இதில் மற்ற காலேஜுக்கு மாணவர்களும் கலந்துக்கலான்றது ரொம்ப மிக நல்ல விஷயம். அதேமாதிரி பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸியாக அப்ரோச்சபிளாகவும், அதே மாதிரி அகாடமிக்காக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க, சரியா? கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ரேகிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
நல்ல வெல் மெயின்டைன்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய கொலாபரேஷன்ஸ், அதாவது இந்த இது வந்து இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் நிறையா இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கு. டீச்சிங் மெத்தடாலஜியும் இந்த கல்லூரி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் பேஸ்டு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும். சரியா? பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் வந்து ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது. நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் இந்த கல்லூரியிலேருந்து ஒரு அவசரத்துக்கு கிளம்புனா கூட கிளம்ப முடியாது. அதே மாதிரி சில சப்ஜெக்ட் ஏரியாஸில் சில ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெபரட்டரியில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரிப்பீட்டேட்டிவாக தான் இருக்குது. நிறையா வந்து ரிப்பீட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. இதுக்கு பதிலாக ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்தினா கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது, கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுமாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சில இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு, சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. அதுமாதிரி காஸ்ட் வைஸாக இந்த கல்லூரி வந்து கொஞ்சம் கூட தான், நம்ம இதை பார்க்க தான் போகிறோம். காஸ்ட்டு, டியூஷன் ஃபீஸு, ஃபுட்டு இது எல்லாமே கொஞ்சம் மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கோர் ஃபீல்டில் வந்து இன்னும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 146 இண்டஸ்ட்ரி கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதனால் வந்து மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரி விசிட்ஸ், எக்ஸ்பர்ட் ரிசர்ச் கைடன்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. இதில் என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னா பிஸ்னட், லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ், லக்ஷ்மி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கம்பெனின்னு கோயம்புத்தூர், டெஸ்லா மைன்ஸ் சென்னை, சாந்தி கியர்ஸும் ரொம்ப பாரம்பரியமான ஒரு கம்பெனி. அதுமாதிரி நேஷனல் சைபர் டிஃபென்ஸ் ரிசோர்ஸ் சென்டர், ரெட் ஹேட் அகாடமி, டிவிஎஸ் பில்டிங் சொல்யூஷன்ஸ், இது மாதிரி 136 கம்பெனியோட இந்த காலேஜ் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இது வந்து இண்டஸ்ட்ரி அலைன்டு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டர் லேப்ஸ் வச்சுருக்காங்க. NVIDIAவுடைய மைக்ரோ கண்ட்ரோலர், AICTயோட ஆண்டனா டிசைன், IoT இன்னோவேஷன்ஸ், ARM எம்பெடட் சிஸ்டம், டெல் EMC டேட்டா சயின்ஸ், அதுமாதிரி ESS CI VLSI எம்பெடட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டடாகவே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 லேப்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டோடைய இன்னோவேஷன் கவுன்சில் IISCன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன்னோவேஷன் செல், இது MHRD கீழே இருக்குது. அந்த ப்ரோக்ராம் கீழே வந்து இந்த இன்னோவேஷன் கவுன்சில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி NPTEL, அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னிக்கல் என்ஹான்ஸ்டு லேர்னிங், சரிங்களா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, NPTEL கவர்மெண்ட்டோட ஆன்லைன், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன் AA ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ்க்குரிய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து அதை படிக்கவும் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ICT அகாடமியோட அகாடமிக் பார்ட்னர் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹேக்கத்தான் வந்து தொடர்ந்து 3 வருஷம் வந்து இந்த கல்லூரி வந்து ஜெயிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானுக்கு கீழே நடக்கக்கூடிய மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஹேக்கத்தானில் தொடர்ந்து 3 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து இவங்க BG டிப்ளமோ ப்ரோக்ராமை இந்த கல்லூரியில் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, சரியா, PMKVY அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இந்த இடத்துல இருக்குது. இவங்க ஸ்கில் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா IARS, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இவங்களுடைய நெட்வொர்க் இன்ஸ்டியூட்டாக இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா IIT பாம்பேவுடைய நோடல் சென்டராகவும் இந்த கல்லூரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அண்டு சைபர் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே வந்து இந்த கல்லூரி அங்கீகரிக்கவும் பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ கல்லூரி கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது மற்ற கல்லூரிகள் கம்பேர் பண்ணும்போது. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வந்து கல்லூரி கட்டணம் வாங்கியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இருக்குது, 1,45,000 அளவுக்கு வாங்குறாங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரியுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை முதல்ல பார்த்தோன்னா CSEக்கு 91% கிடைக்குது, ITக்கு வந்து 92.7%, ECக்கு 91.6%, EEக்கு 92.3%. அதுவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 80% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய இது நான் செக் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல.
அதே மாதிரி 250க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 800 ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்குது. ஐஎஸ்எஸ் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 44 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. சரியா? டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ், HCL, ICICI, ஹவாய், IBM, உண்டாய், ஒடிசா டெக்னாலஜிஸ், கிராண்ட் தாட்ரன், விட்சுஸ்வா இந்த மாதிரியான பெரிய லீடிங் ஜெயன்ஸ் வந்து இந்த கல்லூரியில் ரெக்ரூட்டர்ஸாக வராங்க. சரியா? சேஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 1Cக்கு வந்து 186, அதாவது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். BCக்கு 182, BCMக்கு 181, MBCக்கு 178, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 152, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 130 கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண் இருந்துச்சுன்னா இந்த கல்லூரியில் கண்டிப்பாக CSE உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை உறுதியாக சொல்லிக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.